Hi friends, welcome back to Lockdown School. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபிசிக்ஸில் செகண்ட் சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் 2.6 அக்யூரசி ப்ரெசிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். Measurement is the foundation of all experimental science and technology. The result of every measurement by any measuring instrument contains some uncertainty. This uncertainty is called error. Every calculated quantity which is based on measuring values also has an error. We shall distinguish between two terms, accuracy and precision. The accuracy of a measurement is a measure of how the close and the measured value is to the true value of the quantity. Precision is tell us what resolution or limit the quantity is measured. So மெஷர்மெண்ட்டுன்றது நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறது தான். இந்த வேல்யூவில் இவ்வளோ வாட்டர் வந்து இவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது, இவ்வளோ ரைஸ் வந்து மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ மெஷர்மெண்ட்டை வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஒரு சம் அன்சர்டனிட்டி இதில் இருக்குது. ஸோ அந்த அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால அதை வந்து நம்ம எரர்னு சொல்கிறோம். ஸோ எவ்ரி கால்குலேட்டட் குவான்டிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது பேசிக்காக அது வந்து ஒன்று எரராகவும் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிக்ட் வேல்யூஸாகவும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறோன்னா, டூ டேர்ம்ஸில் டிஸ்டிங்விஷ் பண்ணுறோம். ஒன்று வந்து அக்யூரசின்னு வந்து ப்ரெஷனு. அக்யூரசி ஆஃப் அ மெஷர்மெண்ட்டுன்றது நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு மெஷர்டு வேல்யூவை தான் சொல்கிறோம். ஸோ அதோட ட்ரூ வேல்யூ ஆஃப் அ குவான்டிட்டி. ஸோ அதே மாதிரி ப்ரிசிஷன் வந்து என்ன சொல்கிறோன்னா, லிமிட்டேஷன் ஆஃப் அ குவான்டிட்டி இஸ் மெஷர்டு. ஒரு லிமிட்டான குவான்டிட்டி வந்து மெஷர் பண்ணுறது தான் சொல்கிறோம். ஸோ த அக்யூரசி இஸ் மெஷர்மெண்ட் மேபி depend on several factors including the limit or a resolution of a measuring instrument. For example, suppose the value of a certain length is near 3.678 cm in one experiment using a measuring instrument of a resolution 0.1 cm. The measured value is found to be 3.5 cm, while in another experiment using a measuring device of a greater resolution, say 0.01 cm, and the length is determined to be 3.38 cm. So the accuracy measure பண்ணும்போது டிபெண்ட்ஸ் செவரல் ஃபேக்டர்ஸில் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன இதில் டிபெண்ட் ஆகிருக்குன்னா, லிமிட்டில் அப்படி இல்லைனா ஒரு ரெசல்யூஷன் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்டைன் லென்த் எடுத்துக்கும் போது 3.678 cm. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதோட ரெசல்யூஷன் வந்து 0.1 cm இருக்கும்போது அதோட மெஷர்டு வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3.5 cm வருது. ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ஒரு கிரேட் ரெசல்யூஷன் வந்து 0.01 cm இருக்கும்போது அதோட லென்த் வந்து நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணுறோம்னா 3.38 cm டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ த மெஷர்மெண்ட் ஹேஸ் அ மோர் அக்யூரசி because it's closer to the true value but less precision. Its resolution is only 0.1 cm, while the second measurement is less accurate by the more precise. Thus, every measurement is approximate due to errors in measurement. In general, the errors in a measurement can be broadly classified as a systematic errors and random errors. So, ஒரு க்ளோஸ்டு மெஷர் வந்து ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு லெஸ் ப்ரெஷனாக இருக்கும் போது அதோட ரெசல்யூஷன் வந்து 0.1 cm தான் வருது. ஸோ அதே மாதிரி எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரு அப்ராக்சிமேட்டாக எரர்ஸும் இருக்கும் மெஷர் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி ஒரு எரர் மெஷரில் வந்து நம்ம எப்படி வேணால் கிளாஸிஃபைட் பண்ணலான்னா, சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா ரேண்டம் எரர்ஸ்னு டிஃபைன் பண்ணலாம். So systematic error. The systematic error are those errors that tend to be one direction, neither positive or negative. Some of the sources of systematic errors are instrumental errors, imperfection in experimental, technical or produced, personal errors. So systematic errors என்றது tend to one direction, ஒரு டைரக்ஷனில் இருக்க எரர். ஸோ நெய்தர் அது வந்து பாசிட்டிவ் அப்படி இல்லைன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதோட சிஸ்டமேட்டிக் எரர்ஸ்லாம் என்னென்னா சோர்ஸஸ்லாம் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், செகண்ட் வந்து இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் ஆர் ப்ரொசீஜர், நெக்ஸ்ட் வந்து பர்சனல் எரர்ஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெட்டிக்கல் எரர்ஸ் that arises from the errors due to imperfect design or a calibration of a measuring instrument, zero error in the instrument, etc. For example, the temperature graduation of a thermometer may be
inadequatable calibrate. It may read 104 degrees Celsius at the boiling point of a water at STP, whereas it should be read 100 degrees Celsius in a Vernier caliper. The zero mark of a Vernier scale may not coincide with the zero mark of a main scale, or simply an ordinary meter scale may be worth one of one end. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் வந்து எந்தெந்த இடத்துல உருவாகுதுன்னா இம்பர்ஃபெக்ட் டிசைன் அப்படி இல்லைனா கேலிப்ரேஷன் ஆஃப் மெஷரிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்ம எடுத்துக்கணும் தெர்மாமீட்டரில் 104 டிகிரி பாய்லிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட வாட்டர் வந்து ஷுட் பி 100 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ அதேமாதிரி வெரினர் கேல்குலஸ் வந்து ஜீரோ மார்க் ஆஃப் வெரினர் ஸ்கேலில் இருந்துச்சுன்னா மே நாட் பி கோயின்சைட் ஆகாது ஜீரோ மார்க்கில். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளி ஆர்டினரி மீட்டர் ஸ்கேலாக சொல்லலாம் ஒரு எண்ணில். imperfection in experimental technique or procedure. To determine the temperature of a human body, a thermometer placed under the armpit will always give a temperature lower than the actual value of a body temperature. Other external conditions such as a change in a temperature, humidity, wind velocity during the experimental may systematically affect the measurement. ஸோ செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இப்போ டெம்பரேச்சர் ஆஃப் அ ஹியூமன் பாடி வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுறோன்னா, ஒரு தெர்மாமீட்டர் ப்ளேஸ் பண்ணுறோம் நம்மளோட ஆர்மிட் பக்கத்தில் அண்டர் த ஆர்மிட். ஸோ அது வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து லோவராக இருந்ததுன்னா அது ஒரு ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் பாடி டெம்பரேச்சர் வந்து காட்டும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கண்டிஷனாக இருக்கும் போது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, வெலாசிட்டின்ற நிறையா இது சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும்போது சிஸ்டமேட்டிக்கல் எஃபெக்ட் வந்து மெஷர்மெண்ட் வந்து யூஸ் ஆகுது. So third, personal errors that arises due to an individual biases, lack of a proper setting of a apparatus, or individual careless in taking abbreviation without observing proper precautions, etc. For example, if you by habit always hold your head a bit too far to the right while reading the position of a needle on a scale, you will introduce a error due to parallax. Systematic errors can be minimized by better instrument and removing personal biases as far as possible for a given setup. These may errors estimate to the certain extent to the readings. ஸோ பர்சனல் வந்து எந்தெந்த இடத்துல அரைசஸ் ஆகுனா எதுனாலனா இண்டிவிஜுவல் பயாசஸ்னால ஆகுது. அதேமாதிரி லேக் ஆஃப் அ ப்ராப்பர் செட்டிங் அப்பேரட்டஸ் வழியாக, அப்படி இல்லைனா இண்டிவிஜுவல் கேர்லெஸ்னஸ் வழியாக. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கும் போது, இப்போ நம்ம வந்து ஒரு நம்மளோட பாடியில் இருக்க ஹெட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடாகவே ஒரு எடுத்துக்கிட்டு அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே ரைட் ஹேண்ட் சைடாகவே உட்காந்துட்டு ரீட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்மளோட பொசிஷன் வந்து டியூ டு எரர் ஆஃப் அ பேரலாக்ஸ் அப்படின்னு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். டியூ டு பேரலாக்ஸ்ன்றது ஒரு இதுவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறது. சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் கேன் பி மினிமைஸ். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம் எப்படின்னா இம்ப்ரூவிங் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் வழியாக. ஸோ இப்போ வந்து நம்ம பெட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி பர்சனல் பயாசஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது. ஸோ நெசசரியாக இருக்கிறத வந்து மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் எரர்ஸ். த ரேண்டம் எரர்ஸ் ஆர் தோஸ் எரர்ஸ் which occur irregularly and hence are random with respect to design size. These can arise due to a random and unpredictable fluctuation in experimental condition. Unpredictable fluctuation in a temperature, voltage supply, mechanical vibration of experimental setups, etc. Personal unbiased errors by observing, taking, reading, etc. For example, when the same person repeats the same abbreviation, it is very likely that he get different readings every time. ஸோ ரேண்டம் எரர்ஸ்னு வரும்போது ரேண்டம் எரர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அக்கர் ஆகுதுன்னா இர்ரெகுலரிட்டி அப்படி இல்லைன்னா இர்ரெகுலரிட்டி இன் சைன் அப்படி இல்லைனா சைஸ். ஸோ அதெல்லாம் வந்து அன்பிரடிக்டபுளாக ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷன்ஸில். ஸோ அதே மாதிரி ஒரு பர்சனல் அன்பயஸ்ட் எடுத்துக்கும் போது அதோட எரர் வந்து அப்சர்வ் பண்ணிடும் எப்படின்னா டேக்கிங் ரீடிங்ஸ் வழியாக. ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ரிப்பீட் பண்ணுறாங்கன்னா ஒரு சேம் அப்சர்வேஷனை, ஸோ அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸில் நம்ம வேறு இதில் நம்ம எடுத்துக்கிறோம்.
different readings every time. So next on the last count error. The smallest value that can be measured by the measuring instrument is called the least count. All the readings or measured value are good only up to this value. The least count error is the error associated with the resolution of an instrument. For example, vernier caliper has the least count as a 0.01 centimeter. A spirometer may have a least count of 0.01 centimeter. Least count error belongs to the category of random errors, but within a limited size. It occurs with both systematic and random errors. If we use a meter scale for a measurement of a length, it may have a graduation at a 1 mm division scale spacing or interval. ஸோ லீஸ்ட் கவுண்ட் எரர்னு வரும்போது ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக, அதுதான் வந்து நம்ம லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லீஸ்ட் கவுண்ட் எரர் வந்து ஒரு எரர், ஸோ அதை வந்து ரெசல்யூஷன் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு வெரினரி கேலிப்பர்ஸில் வந்து ஒரு லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர் இருக்கும்போது, ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டரில் வந்து லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.001 சென்டிமீட்டர் இருக்கும்போது, இப்போ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் எரர் வந்து பிலாங்ஸ் டு கேட்டகரி ஆஃப் ரேண்டம் எரர்ஸ். ஸோ லீஸ்ட் கவுண்ட்லாம் வந்து அதோட ரேண்டம் எரர்ஸ் வழியாக கேட்டகரியாக போகும். ஸோ அதே மாதிரி அப்படி இல்லைனா லிமிட்டட் சைஸ் வழியாக அக்கர் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணும்போது ஒரு மெஷர்மெண்ட் ஆஃப் அ லென்த்துன்னு வரும்போது அதோட கிராஜுவேஷன் வந்து 1 mm டிவிஷன் ஸ்கேல், அப்படி இல்லைனா அது ஸ்பேசிங் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறோம். யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் அ ஹையர் ப்ரிசிஷன், இம்ப்ரூவிங் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் எக்ஸெட்ரா, we can improving experimental techniques reduce the least count error. Repeating the observation several times and taking the arithmetic mean of all the observation, the mean value would be very close to the true value of a measured quantity. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஆஃப் ஹையர் ப்ரிசிஷன் எடுத்துக்கும் போது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் வந்து உருவாகுது. ஸோ அதை வந்து நம்ம லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ரிப்பீட் ஆகும்போது அப்சர்வேஷனில் செவரல் டைம்ஸாக, ஸோ அதோட அரித்மெட்டிக் மீனை வந்து நம்ம அப்சர்வேஷனாக எடுத்துக்கும் போது அதோட மீன் வேல்யூ வந்து வெரி மச் க்ளோஸ் டு த ட்ரூ வேல்யூவாக இருக்கும் ஒரு மெஷர்டு குவான்டிட்டி எடுத்துக்கும் போது. ஸோ இதுதான் வந்து இந்த லீஸ்ட் கவுண்ட் எரரில் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறைய வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னா லாக்டவுன் ஸ்கூலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.